ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து ஒரு ஜாப் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் தகவல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ள போனாலே பார்த்தீங்கன்னா இதுலேயே காலிங் ஃபார் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சேலரி எவ்வளோ, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து இந்த வேகன்சி வந்து வச்சு ஃபில் பண்ண போறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பொசிஷன் இருக்கு. 15 டிஸ்ட்ரிக்ட் ஆள் எடுக்க போறாங்க. ஒவ்வொரு பொசிஷனோட சேலரி அண்ட் அதோட பேர் என்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி, ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க கண்டிப்பா ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதோட மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 25 நாள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சம்பளம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 25,000 இருக்கும். ஸோ ட்ரைனிங் வந்து போட்டிருக்காங்க 10 டேஸ் அப்படின்னு, மானிட்டரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஏ பர் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மாசத்துக்கு 25,000 சம்பளம் இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 25 நாள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிஏ பர் டே 250 கொடுத்துருக்காங்களே, இது என்னன்னா டிராவல் காஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போயிட்டு வர அந்த செலவு வந்து கவர்மெண்டே எடுத்தும். ஸோ இது வந்து என்ன மாதிரி டிராவல் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல இருந்து நீங்க எங்க போய் ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு கவர்மெண்ட் பஸ்ல எவ்வளவு ஃபேரோ அந்த ஃபேர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெயின் டிக்கெட்டுக்கான காசு எவ்வளவோ அந்த காசு கொடுப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்டேஷன் அதர் ஒர்க்ஸ்க்கு 750 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா, ப்ரிஃபர் பண்றது யாரு அப்படின்னா ஃபீமேல். மெயினா யாரு அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி குழு அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஆல்ரெடி நீங்க இருந்திருக்கீங்க, சுய உதவி குழுல ஒரு மெம்பரா இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. வயசு எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். இது வந்து ஒரு சீனியர் பொசிஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா மொத்த ஸ்டேட்டையுமே நீங்க இருக்கிற மாதிரி, இங்க மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு சீனியர் ரோல் தான். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஜி கண்டிப்பா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் ஒர்க், சோசியாலஜி, ரூரல் டெவலப்மெண்ட், இல்ல உமன் ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீம்ல நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 10 வருஷம் வந்து மகளிர் சுய உதவிக்குழு, அது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரெயினர், இல்லைன்னா என்ஜிஓ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு இதுல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபிஷியன்சி வந்து நான் தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரியணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரிசோர்ஸ், மாநிலத்தை பார்த்துக்கணும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனுக்கு சேலரி எவ்வளவு டோட்டலான்னு பாத்தீங்கன்னா 18,000. முன்னாடியே சொன்ன மாதிரி மீதி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சேம் தான். மேக்ஸிமம் 25 நாள் வேலை பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு வந்து உங்களோட டிராவல் காஸ்ட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 120 ரூபா இருக்கும். அதே மாதிரி ட்ரெயின், செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ் ஃபேர் எவ்வளவோ அது பேஸ் பண்ணி தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் சேம் தான். மகளிர் சுய உதவி குழுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். வயசு வந்து 30ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். போன இதுல பாத்தீங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வருஷத்துல 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரெண்டா டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க. ஸோ என்ன மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒரு 50 மார்க்குக்கு வைப்பாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு 10 மார்க்குக்கு. குரூப் டிஸ்கஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 10 பேர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா உங்க 10 பேரையும் ரூம்ல போட்டுட்டு ஒரு டாபிக் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள அந்த டாபிக்கை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மகளிர் சுய உதவி குழுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் கம் இன்டர்வியூ. ஸோ 40 மார்க்குக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சீனியர் ப்ராசஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல. ஸோ 30 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க என்ன ஜாப் அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பிளாக் வைஸ் பிரிச்சிருவாங்க டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இது வந்து பிளாக்கு தான் பாத்துக்க போறாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் முன்னாடி சொல்லிடுறேன். 25 வயசுல இருந்து 45 வயசு. ஸோ உங்களுக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆனாலே நீங்க வந்து ஆப்வியஸ்லி வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுக்கான சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் 10,500 ரூபாய். ஸோ டிஏங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. டிராவல் காஸ்ட் தான். ஒரு நாளைக்கு 60 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. வயசு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீமேல் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழுல இருந்தா ப்ரிஃபரன்ஸ். 3 வருஷம் வந்து இந்த மகளிர் சுய உதவிக்குழு இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே சேம் தான். இங்க வயசு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷம் இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட். ஸோ நீங்க வந்து போனது பாத்தீங்கன்னா பிஜி முடிச்சிருக்கணும். இந்த வாட்டி யூஜி முடிச்சிருந்தாலே போதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரே ஒரு போஸ்டிங் இந்த பிளாக்குக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் 50 மார்க்குக்கு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்க எந்த மாதிரி பேசுறீங்களோ அதுக்கு 10 மார்க். டீச்சிங் ஸ்கில் நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு 10 மார்க். சப்ஜெக்ட் நாலேஜுக்கு வந்து ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ்க்கு 10 மார்க்.
ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெய்னர் நீங்க ஆல்ரெடி ட்ரெய்னரா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 10 மார்க் மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மார்க். இதுல குரூப் டிஸ்கஷன் மட்டும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போஸ்ட் மூலியமா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க ப்ராஜெக்ட் டைரக்டர் அந்த டைரக்ட்டா அங்க போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/6/2026. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இப்ப அரியலூர் மாவட்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த லொகேஷனுக்கு தான் போயிட்டு, நீங்க வந்து அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 15 டிஸ்ட்ரிக்ட்டோட டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான ஜாப் வேக்கன்சி. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் ஜாப் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நியூ ஜாபோட பார்க்கலாம். பாய் பாய்.